வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம வாட்ஸ்அப் பிஸ்னஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், வாட்ஸ்அப் பிஸ்னஸில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்னென்ன, 2023ல் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப் பிஸ்னஸ்னா என்னது? எனக்கு வந்து 2 சிம் இருக்குது. நான் வந்து ஒரு சிம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறேன், இன்னொரு சிம்மில் வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை நீங்கள் வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, இல்லைனா பெரிய கம்பெனிஸ் ரன் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப் பிஸ்னஸை இன்னும் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். வாட்ஸ்அப் வந்து கிட்டத்தட்ட 2,000 மில்லியன் பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் ரீசெண்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது அதில் வாட்ஸ்அப் பிஸ்னஸ்னு அவங்க வந்து ஏன் ஒரு கிளஸ்டர் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அதுலேயே பொருட்களை விற்கலாம், அட்வர்டைஸ் பண்ணலாம், கஸ்டமர் சப்போர்ட் பண்ணலாம். இது வாட்ஸ்அப்பில் விற்கலாமா? இது எனக்கு தெரியவே தெரியாது. ஆமாங்க, வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்ஸை கூட செல் பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப் பிஸ்னஸை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அது எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு கம்பெனி ரன் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கும்போது அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அந்த நம்பர்லேயே உங்களுடைய டீட்டெயில்டான ப்ரொஃபைலை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு கஸ்டமர் நான் வந்து உங்கள் நம்பரை வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடியே வாட்ஸ்அப்பில் போய் உங்கள் ப்ரொஃபைலை பார்த்தா உங்களோட கேட்லாக் முத கொண்டு எல்லாமே நான் பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பேக்கரி வச்சுருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட என்னென்ன கேக்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ரைஸில் இருக்குது, எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் கிடைக்கும், எப்போ வந்து பிஸ்னஸ் ஓப்பனிங் டைம், எப்போ வந்து பிஸ்னஸ் க்ளோசிங் டைம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் அட்ரஸை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஃபீச்சர் நம்பர் 1. இப்போ நம்ம அடுத்த ஃபீச்சருக்கு போவோம். அடுத்த ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் மெசேஜஸ். இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்பரை சேவ் பண்ணோடனே அதில் கேட்லாக் வருது, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு அதிலே தெரிஞ்சிருது, எப்போ ஓப்பனிங் எப்போ க்ளோசிங் எல்லாமே வந்துருச்சு. ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து மெசேஜ் அனுப்புவேன், ஹாய் அப்படின்னு அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வெல்கம் மெசேஜஸ் வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கொடுக்கும். நீங்கள் வந்து அதை செட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டோர்ஸுக்கு வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸில் மெசேஜ் அனுப்புகிறேன் அப்படின்னா அதிலே வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொஸ்டின் செட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து புது ப்ராடக்ட் வேணுமா, இல்லை சர்வீஸ் வேணுமா? வாங்கின ப்ராடக்ட்டுக்கு சர்வீஸ் வேணும்னா நம்பர் 2 ப்ரெஸ் பண்ணுங்கள், 1 வேணும்னா நீங்கள் வந்து 1 ப்ரெஸ் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதில் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து 1 ப்ரெஸ் பண்ணி செட் பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிஸ்னஸில் இருக்கிற சப்போர்ட் டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் போயிடும். நீங்கள் வந்து அந்த கஸ்டமருக்கு கால் பண்ணி பேசலாம். ஸோ இந்த வெல்கம் மெசேஜஸ் அண்ட் கேட்லாக் பார்த்தீங்கன்னா ஒரு புது கஸ்டமரை உள்ளே கொண்டு வரக்கும், வந்த கஸ்டமரை நல்லா ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கும் முதற்படியாக இருக்குது. கேட்லாக் வெல்கம் மெசேஜஸ்க்கு அப்புறம் என்னென்ன நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரிப்ளை செட் பண்ணலாம். ஒரு புது கஸ்டமர்னு மட்டும் இல்லாமல் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் எப்போ வாட்ஸ்அப்புக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ரிப்ளைஸ் வந்து நீங்கள் எது மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த ஆட்டோமேட்டிக் ரிப்ளைஸ்லேயே அவங்களோட நீட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இது இல்லாமல் ப்ராட்காஸ்ட், வாட்ஸ்அப் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் வந்து நீங்கள் அன்லிமிட்டடாக க்ரியேட் பண்ணலாம். உங்ககிட்ட இருக்கிற எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே நீங்கள் வந்து தேவைப்படுற ஆஃபர்ஸ், தேவைப்படுற மெசேஜஸை வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். இப்போ கஸ்டமருக்கு வந்து நம்ம ப்ராட்காஸ்ட்லாம் அனுப்புகிறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். புது கஸ்டமரை ரீச் அவுட் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பே யூஸ் பண்ணலாம். ஒரு சர்வேல சொல்கிறாங்க, ஒரு புது நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் வருது அப்படின்னா அந்த காலை வந்து கஸ்டமர் பிக் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. இதே வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜாக வருது அப்படின்னா 40% ஆஃப் த யூசர்ஸ் வந்து அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு புது கஸ்டமர் ரீச் அவுட் பண்ணணும், இல்லைனா ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டேரெக்டாக கால் பண்ணி செல் பண்ணுறதை விட வாட்ஸ்அப் பிஸ்னஸில் பர்சனல் மெசேஜ் அனுப்பிச்சு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதோட சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி. ஓகே, இப்போ நம்ம வந்து கஸ்டமர் சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். இது இல்லாமல் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணலாம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியே பே பண்ணலாம். இப்போ கூகுள் பேயில் பே பண்ணுற மாதிரி, பேடிஎம்மில் பே பண்ணுற மாதிரி வாட்ஸ்அப்லேயே பே பண்ணலாம். அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் நீங்கள் எதுக்கு பே பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வாட்ஸ்அப் பிஸ்னஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வந்து டேரெக்டாக ப்ராடக்ட்ஸை வந்து வாங்கிட்டு அதுக்கு பே பண்ணிடலாங்க. உங்களுக்கு வந்து எந்த ஒரு அடிஷ்னல் இ-காமர்ஸ் சைட்டும் தேவையே இல்லை. வாட்ஸ்அப்லேயே இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து அவங்க கேட்லாக் வச்சுருக்காங்க, அதில் வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு சேட் பண்ணுறதுக்கு சேட் டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுலேயே வந்து ஒரு சின்ன ஷாப்பிங் ஐகான் தெரியும். அந்த ஷாப்பிங் ஐகான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸில் ஒரு பிஸ்னஸ் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்களோ அந்த கேட்லாக் வந்து தெரியும். அந்த கேட்லாக்ல போய் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வேணும், சப்போஸ் இப்போ ஒரு பேக்கரி இல்லைனா ஒரு துணிக்கடை, அந்த துணிக்கடையோட ஜீன்ஸ் பேண்ட்ஸு அதுக்கப்புறம் டிஷர்ட்ஸ்லாம் வந்து அதில் இருக்குது அப்படின்னா நீங்கள் சப்போஸ் ஒரு 2 டிஷர்ட் வாங்கணும்னு நினைக்கும் போது அந்த 2 டிஷர்ட் கிட்ட ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஒரு ப்ராடக்ட் கிட்டையுமே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் பேக்குக்கு வந்து ஆட் ஆயிரும்.
ஒன்ஸ் ஆட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம், ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ பிஸ்னஸ் கிட்ட வந்து எது மாதிரியான பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு மெசேஜாக வந்துடும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்லேயே டேரெக்டாக பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது யூபிஐ மோடில் வந்து பே பண்ண சொல்லுவாங்க. பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் அட்ரஸ்க்கே டெலிவரி ஆகிடும். ஸோ ஒரு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒரு பிஸ்னஸும் கஸ்டமரும் சும்மா யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனாக மட்டும் இல்லாமல் அவங்க பிஸ்னஸ் பண்ணுற அப்ளிகேஷனாகவே மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓகே, இப்போ ஆல்ரெடி நிறைய இ-காமர்ஸ் சைட் இருக்குது, நான் இதுக்கு வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸில் போய் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற அப்ளிகேஷனோட வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னே சொல்லலாம். கிராமத்தில் இருக்கிறவங்க கூட வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக போய் ரீச் ஆகும். அதே நேரத்தில் உங்களுக்கு அடிஷ்னலாக வேறு எந்த ஆப்பும் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து வேறு ஏதோ ஒரு ஆப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் கேஒய்சி கொடுக்கணும். அதில் வந்து உங்கள் நம்பர், உங்கள் நேம் அதெல்லாம் ஆட் பண்ணணும். இப்போ புதுசாக ஒருத்தவங்கள புது அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அவங்கள வந்து உங்கள் ப்ராடக்ட்டை வாங்க வைக்கிறத விட ஆல்ரெடி வாட்ஸ்அப் வந்து எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிறனால அந்த ஆப்லேயே நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்டை புஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் இன்னைக்கு காலகட்டத்திலேயே வாட்ஸ்அப் பிஸ்னஸில் நிறைய அடிஷ்னலான ஃபீச்சர்ஸோட நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்லாம் எடுத்து வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கன்சல்டேஷன். மெடிக்கல் கன்சல்டேஷன் வந்து இப்போ வாட்ஸ்அப்லேயே பண்ணுறாங்க. நிறைய ஆன்லைன் அக்ரிகேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டாக்டர்ஸை வந்து ஒரு சைடு வந்து அவங்க வந்து நெட்வொர்க் ஆஃப் டாக்டர்ஸோட லிங்க் வச்சுக்கிறாங்க. அண்ட் கஸ்டமர்ஸ், பேஷண்ட்ஸாக இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து ஒரு சைடு வந்து லிங்க் வச்சுக்கிறாங்க. வாட்ஸ்அப்லேயே வந்து கன்சல்டேஷனை முடிச்சிடறாங்க. அப்புறம் கவர்மெண்ட் சர்வீசஸ். இப்போ நீங்கள் மெட்ரோவில் போகிறீங்க அப்படின்னா மெட்ரோவில் போய் லைனில் நின்று டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயே டேரெக்டாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா டிக்கெட் வந்து வாட்ஸ்அப்கே வந்துடும். இது மாதிரி கவர்மெண்ட் சர்வீசஸ் நிறைய வந்து வாட்ஸ்அப்லேயே பண்ணுறாங்க. அண்ட் இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியோட இன்டர்னல் கம்யூனிகேஷன், இப்போ ரொம்ப பெரிய கம்பெனிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து MS Teams யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ சின்ன சின்ன கம்பெனிஸ் எடுக்கும்போது MS Teams அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு சர்டிஃபைட் வெர்ஷன் வாங்கும்போது உங்களுக்கு காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு காஸ்ட்டே இல்லாமல் ஒரு இன்டர்னல் டீம் கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ்லேயே பண்ணிடலாம். வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ணும்போது இன்னும் அதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகிடும். உங்களுக்கு வந்து ஃபோன் வேணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து சிஸ்டம்லேயே வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு 10 பேர் இருக்கிற கம்பெனி, ஒரு 20 பேர் இருக்கிற கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட டீம் மீட்டிங்ஸ், இன்டர்னல் கம்யூனிகேஷன்ஸ், டாக்குமெண்ட் ஷேரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லைங்க, ஃபுட் ஆர்டரிங் கூட வாட்ஸ்அப்பில் இப்போ டேரெக்டாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இப்போ ஸ்விக்கி, ஜொமேட்டோ இது மாதிரி அப்ளிகேஷன்ஸ் கிட்ட போகாமல் அவங்களே வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸில் அவங்களுடைய கேட்லாக் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வாட்ஸ்அப் பிஸ்னஸ்லேயே வந்து அந்த சாட்டில் போய் ஷாப்பிங் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து அவங்ககிட்டே வண்டி இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும் அவங்க வந்து டேரெக்டாக வந்து கொண்டு போய் டெலிவரி பண்ணிடுறாங்க. இதில் வந்து நடுவில் ஒரு இன்டர்மீடியரி அப்படிங்கிறது வந்து இல்லாமல் போயிடுது. டேரெக்டாக ஒரு பிஸ்னஸ் டு கஸ்டமர், கஸ்டமர் டு பிஸ்னஸ் இந்த ரிலேஷன்ஷிப் வருது. ஸோ வாட்ஸ்அப் பிஸ்னஸில் இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. இதில் எத்தனை ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக கேட்குறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பாய் ஃப்ரம் DK.